இன்றைய தெய்வ செய்தியின் தலைப்பு ஜெப கிருபை. வேத வசனத்தின்படி ஜெப அக்கினி என்றும் ஜெப கிருபை என்றும் ஜெப ஆவி என்றும் ஜெப தாகம் என்றும் பலவிதமான ஜெப அனுபவங்கள் உண்டு. அவை அனைத்துமே இந்த ஜெப கிருபைக்குள்ளாக அடங்கி இருக்கும். இந்த ஜெப கிருபையின் முக்கியத்துவத்தை இன்றைக்கு நாம தெரிந்து கொள்ள வேண்டும். சகரியாவின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 10வது வசனம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். இந்த வேத வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் கொடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன் என்கிறார். இந்த வசனத்தின்படி ஜெப கிருபைக்கென்று ஒரு அபிஷேகம் உண்டு. ஆண்டவருடைய அபிஷேகத்துல பல காரியங்கள் உண்டு. தேவ ஞானத்துக்கென்று ஒரு அபிஷேகம், ஆண்டவருடைய அன்புக்கு அல்லது மன துருக்கத்துக்கென்று அபிஷேகம். அதே மாதிரி ஜெப கிருபை, ஸ்பிரிட் ஆஃப் கிரேஸ் அண்ட் சப்ளிகேஷன், விண்ணப்பங்களின் ஆவி. ஸ்பிரிட் ஆஃப் சப்ளிகேஷன் வேற, ஸ்பிரிட் ஆஃப் இன்டர்செஷன் வேற. நல்லா தெரிந்து கொள்ள, விண்ணப்பம் என்று சொல்லப்படுகிற அனுபவம் வேற, பரிந்து பேசுகிற அனுபவம் வேற. விண்ணப்பம் சொல்லும் பொழுது நம்மையே தாழ்த்தி ஜெபிக்கிற ஒரு ஜெபம், a prayer of humility. ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை கேட்கிறோம், நம்மையே தாழ்த்தி கேட்கிறது. பரிந்து பேசுகிறதுன்னு சொன்னா மற்றவருடைய ஒரு ரட்சிப்புக்காக, மற்றவர்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்காக, மற்றவர்களுடைய மன்னிப்புக்காக ஆண்டவரிடத்தில் போராடுகிறது. எஸ்தர் உடைய ஜெபம் அப்படிப்பட்ட ஜெபம் தான். மோசேயுடைய ஜெபம் அப்படிப்பட்ட ஜெபம் தான். பிரேயர் ஆஃப் இன்டர்செஷன். இயேசு கிறிஸ்துடைய ஜெபமும் பிரேயர் ஆஃப் இன்டர்செஷன். இதுல இது மோசேயின் ஜெபமோ எஸ்தரின் ஜெபமோ இயேசு கிறிஸ்துடைய ஜெபமோ அல்ல. ஆண்டவர் சொல்கிறார், தாவீதின் குடும்பத்தார் மேலும் எருசலேமின் கொடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக
புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து அழுவார்கள். இந்த எனக்காகன்னு சொல்றது இயேசுவை குறிக்கிறது. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தாங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்து ஆண்டவருக்கு தீமை செய்தது நிமித்தம் ஆண்டவர் பட்ட பாடுகளை நினைத்து துக்கிக்கிற ஒரு அனுபவம். கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி என்று சொல்லப்படுகிறது. அந்த ஆவின்னு சொல்லி வந்துட்டாலே அது தேவனுடைய ஆவி அல்லது பரிசுத்த ஆவியாகும். அது அபிஷேகத்தை குறிக்க கூடியது. தாவீதின் குடும்பத்தார் மீதும் எருசலேமின் குடிகள் மேலும் என்று சொல்லப்படுவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாரே, எபேசியர் 1:4 அவருக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தமுள்ளவரும் குற்றம் இல்லாதவருமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி எழுதியவர். யார் யாரையெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உலக தோற்றத்திற்கு முன்பே தெரிந்து கொள்ளுகிறாரோ அவர்கள் மீது இந்த கிருபையின் ஆவி, அவர்கள் மீது இந்த விண்ணப்பங்களின் ஆவியை ஆண்டவர் ஊற்றுகிறார். அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே சகரியாவில் 13வது அதிகாரம் 1வது வசனம், அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். அந்நாளிலே என்று சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்துவின் காலங்கள், அவருக்கு பின்பு உள்ள காலங்கள். The period of New Testament. அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று இருக்கு. அந்த ஊற்றின் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தை குறிக்கக்கூடியது. அந்த இரத்தத்தினாலதான் பெரிய மீட்பே உண்டாகிறது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. எதற்காக இந்த கிருபையின் ஆவி, எதற்காக இந்த விண்ணப்பத்தின் ஆவி? அப்ப ஜெப கிருபைனா என்ன? இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜெபத்தினால் உண்டாகக்கூடிய ஒரு கிருபை அது. அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை குடித்து தான் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். அது பாவத்தையும் அழுக்கையும் நீக்குகிறதற்காக, அதாவது பரிசுத்தமாக்குறதற்காக. எபேசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அவர் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார் உலக தோற்றத்துக்கு முன்பு. 7வது வசனம், அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப இந்த கிருபைன்னு சொல்லப்படுகிறதே பாவ மன்னிப்பு. நல்ல கவனிச்சுங்க. அந்த கிருபை என்று சொல்லப்படுகிறது பாவ மன்னிப்பு. அது ஜெபத்துல தான் நமக்கு கிடைக்கிறது. 2வது கொலோசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனம், குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே
பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அதனாலதான் அதை திறக்கப்பட்ட ஒரு ஊற்றுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தையும் அழுக்கையும் நீக்கிறதற்காக. 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்ப மேற்கண்ட வசனங்களின்படி தாவீதின் குடும்பத்தார் மீதும் எருசலேமின் கொடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுவேன் என்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்படுவதற்காக. நல்ல கவனிங்க, உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் யார் யாரை தெரிந்து கொள்ளுகிறாரோ அவர்கள் மேல் இந்த கிருபையின் ஆவியை, இந்த விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுகிறார். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்து, நல்லா கவனிச்சுங்க, தாங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்து ஒருவன் தன் ஒரே பேரவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்புவார்கள் என்று சொன்னாரே. அப்போ அந்த கிருபை மனம் திருப்புதலுக்கு கொண்டு போய் ரட்சிப்புக்குள் நடத்துகிறது. இதனுடைய விளக்கத்தை நம்ம சரியா புரிந்து கொள்ளுகிறதுக்காக பவுலினுடைய வாழ்க்கையை பார்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து, சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். இயேசுவுக்கு விரோதமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். ஆனா அவன் உலக தோற்றத்துக்கு முன்னாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவனுக்கு தெரியாது. அது நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அவன் உலக தோற்றத்துக்கு முன்னாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவனுக்கு இயேசுவை தெரியாது. அதனால இயேசுங்கிற பேரையே கேள்விப்பட்டாலே அதிக கோபமாயிருவான். அவருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். வாசிப்போம். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்தில் இருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அந்த ஒளியில் இருந்து வருகிறது. அவர் ஒளியாய் இருக்கிறார். இது வெளிச்சம் அல்ல. This is the appearance of Jesus. அவருடைய உருவம் அவன் கண்ணுக்கு தெரியல. அவருடைய வெளிச்சத்தை தான் பார்க்கிறான். சூரியனை உருவாக்குனவர் எப்படி இருப்பாரு? அந்த வெளிச்சமே அவன் கண்ணை குருடாக்கிருச்சு. அதனாலதான் மோசேட்ட சொன்ன, என்னை பார்த்து ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாதுன்னு சொன்னாரு. அப்போ சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அந்த ஒளியில இருந்து சத்தம் வருகிறது. வாசிப்போம். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இயேசுங்கிற பேர் தெரியும், ஆனா இயேசுவை நம்பாதவன், இயேசுடைய காரியங்களை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறான் ஒழிய
அதை நம்பாததுனால அவருக்கு விரோதமாய் காரியங்களை செய்தான். இயேசுவை சந்திக்கும் வரைக்கும் அவரை நம்பல. அவர் சத்தத்தை கேட்கிறான், அவர் முகத்தை பார்க்க முடியல, அவ்வளவு வெளிச்சம். ஆண்டவரே நீர் யாரு? நீ துன்பப்படுத்துகிற இயேசு. அவன் எப்படி துன்பப்படுத்தினான் தெரியுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 9வது வசனத்தில் இருந்து, முன்னே நானும் நஸ்ரேயனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தேன். பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலையில் அடைத்தேன். பரிசுத்தவான்கள் யாரு சொல்லப்பட்டிருக்கு? இயேசுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட கிறிஸ்தவர்கள். நல்லா கவனித்துக்கொள்ள வாசிப்போம். அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். சகல ஜெப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேகந்தரம் தண்டித்து தேவ தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாப்பா, நீ முள்ளில் உதைச்சுக்கிட்டு இருக்க. வாசிப்போம் அப்போஸ்தலர் 9:6 இருந்து. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ள போ, நீ செய்ய வேண்டியது உனக்கு அங்க சொல்லப்படும். ஆண்டவர் அனனியாங்கிற ஒருத்தனுக்கு தரிசனமாகிறார். நல்லா கவனிக்க வேண்டும். அவனுக்கு தரிசனமாகி ஆண்டவர் சொல்றார் 10வது வசனத்திலிருந்து, தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தனாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். என்னது? அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். எத்தனை நாள் பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? 9வது வசனம். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். 3 நாள் சாப்பிடல, ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். நீ துன்பப்படுத்தின இயேசு நானேன்னு சொல்லிட்டாரே. வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். அவன் இருதயத்துக்குள்ள ஒரு வேதனை. ஆண்டவரையா நம்ம துக்கப்படுத்தி இருக்கிறோம். ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம செய்திருக்கிறோம். அதை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கிறான். வாசிப்போம். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அனனியாட்ட சொல்றார் ஆண்டவர், போண்ட. இப்ப அனனியாவை சொல்லிட்டு வந்து என்ன செய்தான்? 17வது வசனம். அப்பொழுது அனனியா போய்
வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். நல்ல இப்போ அவன் மேல இறங்குற அந்த அபிஷேகம் இருக்க, அது கிருபையின் அபிஷேகம். நல்லா கவனிக்க வேண்டும். அது விண்ணப்பங்களின் அபிஷேகம். அவன் மேல கைய வச்சு கர்த்தர் அனுப்பினார், நீ பரிசுத்தாவில் நிறையிருக்கலாம். வாசிப்போம். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதிர்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இந்த பார்வை அடைந்துன்னு சொல்லப்படுகிறது. வெறும் குருட்டு கண்ணு மட்டும் அவனுக்கு திறக்கப்படல, அவனுடைய மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராத படிக்க இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அவனுடைய இயேசுவை இவன் அறிந்து கொள்ள முடியாதபடி அவன் கண்கள், அவனுடைய மனதின் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. அது திறக்கப்பட்டிருச்சுதையா. இது திறக்கப்பட்டதுக்கு அப்புறம்தான் ஒருவன் தன் புத்திரனுக்காக அழுகிறது போல அழுகிறான். எனக்காக அழுதான் என்று சொன்னாரே. சகரியா 12:10 எனக்காக புலம்பி எனக்காக சொன்னாரே. இப்ப அவன் மனக்கண்கள் திறக்கப்பட்டதுக்கு அப்புறம்தான் இயேசு யாருன்னு தெரிந்து கொள்ளுகிறான். எனக்காக ரத்தம் சிந்தினவர், எனக்காக அடிக்கப்பட்டவர், எனக்காக நொறுக்கப்பட்டவர். அதனாலதான் எனக்காக சொல்ல. மறுபடியும் சகரியா 12:10 வாசிப்போம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, எனக்காக அவரை சந்தித்த பொழுது அவனுக்காக தான் வருத்தப்பட்டான். ஐயோ, இயேசுவை துன்பப்படுத்திட்டேனே. இப்போ அவருடைய அன்பை அவன் புரிந்து கொண்டு அவருக்காக அழுகிறான். எனக்காக இவ்வளவு பாடுபட்டார், எனக்காக இவ்வளவு சிலுவையில் அறையப்பட்டார். அதுதான் அவனை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்தது. அனனியா வருகிறது வரைக்கும் ஞானஸ்நானம் எடுக்கல. அனனியா வருகிறது வரைக்கும் அவன் கண்ணு திறக்கப்படல. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அனனியாவை கர்த்தர் அனுப்பிவிட்டுதான் அவன் கண்கள் திறக்கப்படுது, அவன் இருதய கண்ணு திறக்கப்படுது. அதற்கு பின்புதான் அவனுக்கு இயேசு யாருன்னு தெரியுது. நல்லா கவனிக்க வேண்டும். நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படியும் நீ பரிசுத்தாவில் நிரப்பும்படியும் என்னை அனுப்பினார். அன்பை புரிஞ்சுக்கிறான். The love of Christ broken his heart.
அழுகிறான். தான் ஒரே பேரானவனுக்கு அழுதது போல ஆண்டவருக்காக, அவரை துன்பப்படுத்தினதற்காக, அவர் பட்ட பாடுகளுக்காக அதை நினைத்து அழுகிறான். அது அவனுக்குள்ள ரட்சிப்பை கொண்டு வருகிறது. நல்ல கவனிக்க வேண்டாம். எப்பொழுதுமே அந்த அபிஷேகம் ஒரு மனம் திரும்புதலை கொடுக்கும். அந்த அபிஷேகம் கன்விக்ஷனை கொடுக்கும். அந்த ரட்சிப்புங்கிறதே அந்த அபிஷேகத்தை பெற்றதுக்கு அப்புறம் தான் கண்ணே திறக்கும். அந்த அபிஷேகத்தை பெற்றதுக்கு அப்புறம் தான் இருதயமே திறக்கும். அதற்கப்புறம் தான் மனம் கசந்து அழுகிற அனுபவம். எப்படி பேதுரு இயேசுவை மறுதலித்த பின்பு ஒரு பார்வைதான் பார்த்தாரு. அந்த பார்வையில் அன்பு மாத்திரம் இல்லை, அந்த பார்வையில் இருந்து வருகிற அபிஷேகம் ஒன்று உண்டு. அந்த அபிஷேகம் தான் மனம் கசந்து பேதுருவை அழுக வைத்தது. ஐயோ, எனக்காக சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு, மறுதலித்து விட்டேனே. நல்லா கவனிக்க வேண்டும். யார் உலகத்துக்கு தோற்றத்துக்கு முன்பே தெரிந்து கொள்ளப்படுகிறார்களோ அவர்கள் மீது அந்த அபிஷேகம் ஏறாங்க. அவர்கள் மீது அந்த அபிஷேகம் ஏறாங்க. அந்த அபிஷேகம் தான் இவனை வெறுமையாக, இவனை ரட்சிக்கப்பட்டு பட மாத்திரம் செய்து நினைக்காதீங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 20வது வசனம், 21வது வசனம். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். தாமதமின்றி துன்பப்படுத்தினவங்க அவர் பேரை கேட்க விட மாட்டான். இன்னைக்கு அந்த பேரை சொல்லிட்டு இருக்கிறான். வாசிப்போம். கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம். இந்த பேரை சொன்னாலே பிடிச்சு கொண்டு போய் ஜெயில போட்டுருவானே, இவனை பேசுறான். சகரியாவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 9வது வசனம். அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்குட்பட பண்ணி வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன். கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அவர் தான் உருக்கிடுவாரா? அவர் உருக்கிடுவாரா? அவர்கள் விண்ணப்பத்தை நான் கேட்பேன். அதனாலதான் கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் அங்கு ஊற்றப்படுகிறது. இப்ப அவனிடத்துல இருந்து விண்ணப்பம் ஆண்டவரை நோக்கி வரும். அது நிமித்தமாக அவன் ரட்சிக்கப்பட்டது மாத்திரம் இல்ல, அவன் இயேசுவின் சீஷனாக, ஊழியக்காரனாக, சுவிசேஷகனாக, அப்போஸ்தலனாக, புதிய ஏற்பாட்டின் பல நிருபங்களை எழுதினவனாக மாறுகிறான். அவன மாதிரி பாடுகள் 12 சீசர்கள் கூட படல. அவ்வளவு
இவ்வளவு பாடுகள் பட்டேன். நான் பாடுபடுறதுக்கு மாத்திரம் இல்ல, எருசலேமிலே நான் சாகிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன்ட்டு போனவன். ஏன்? அவருக்காக புலம்பி அழுதவன், அவர் பாடுகளை நினைத்து கதறி அழுதவன். இவ்வளவு துரோகம் செய்தும் இவ்வளவு துன்பப்படுத்தியும் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டு எனக்காக பாடுபட்டு இருக்கிறாரே. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக, மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அந்த அழுகையினுடைய ரிசல்ட் அது. அங்க பண்ணுகிற விண்ணப்பத்துக்கு கொடுக்கிற பதிலுக்கு உண்டான ரிசல்ட் அது. அவர் உள்ள வந்து பிரகாசிக்க ஆரம்பிக்கிறாரு. போகட்டும். அனனியா இவன் மேல் கைகளை வைத்த போது இவனுக்குள் கிருபையின் ஆவி இறங்குகிறது. அந்த கிருபையில தான் அவன் ரட்சிக்கப்படுகிறான். வசனத்தின்படி வாசிப்போமா? எபேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது 5வது வசனங்கள். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப அந்த கிருபையின் ஆவின்னு சொல்றது அந்த கிருபையினால உண்டாகக்கூடிய ரட்சிப்பு. 7வது 8வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நல்ல இதுதான் அவன் ரட்சிப்புக்கு காரணம். அந்த கிருபையினால ரட்சிக்கப்படுறான். அந்த மீட்கப்படுகும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்து மூலம் உண்டாகிற கிருபை இன்னொன்னு உண்டு. நீ ரட்சிக்கப்பட்டுட்டியா? ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்பு கிறிஸ்து உனக்குள்ள வந்துதான் இந்த 6வது வசனத்தை 2-4-6 வாசத்தமே நமக்குள்ள பிரகாசிக்கிறாருன்னு. அப்படி உன்னை பிரகாசிக்க வைக்கிறவரு உன் கூட இருப்பாரா? வாசிப்போமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 26வது வசனத்தில் இருந்து. 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமம் உள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். நல்ல கவனிங்க. கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அந்த கிருபையில ரட்சிப்பு மாத்திரம் இல்ல, கர்த்தர் கூட இருப்பாரு. சால்வேஷன்ல உள்ள ட்ரெஷர், தி ட்ரெஷர் ஆஃப் சால்வேஷன் இஸ் தி லார்ட் வில் பி வித் யூ. வாசிப்போம். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். 30வது 31வது வசனம். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. உனக்குள்ள இயேசு உருவாகிறார் சொல்ற. உனக்குள்ள இயேசு வந்துட்டாலே
தேவன் உன்னோடு இருப்பாரு. இயேசு கிறிஸ்து பிறந்த நோக்கமும் அதுதான். அதை குறித்து மத்தேயுல தேவதூதன் சொல்லுவார். தீர்க்கதரிசியினுடைய ஆகமத்தில் என்ன எழுதப்பட்டிருக்குங்கிறது எழுதப்பட்டிருக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ ரட்சிக்கப்பட்டதற்கு அடையாளமே இயேசு உன்னோடு கூட இருப்பார். வசனம் அப்படிதான் சொல்லுது. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்போ பவுல் எவ்வளவோ தீமையான சூழ்நிலையெல்லாம் போகணும், அவன் சாக மாட்டான். பாம்பு கடிச்சிடும், சாக மாட்டான். கப்பலே கவுந்து போய் உடைஞ்சி போயிரும், கப்பல்ல மிதந்து தான் வருவான், சாக மாட்டான். 40க்கு 1 அடி குறைவு, 39 5 தடவை அடிப்பாங்க, சாக மாட்டான். ஏன்னா கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். ஐயா, அதுக்குதான் இந்த கிருபையின் அபிஷேகம். இதே சம்பவம் தான் ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நடக்குது. நமக்கு அபிஷேகம்னு சொன்ன உடனே அதுக்கு மதிப்பு கொடுக்கறதே இல்லை. அந்த அபிஷேகத்துல தான் உன் எதிர்காலமே இருக்கு. அந்த அபிஷேகத்துல தான் ஒரு ரட்சிப்பே இருக்கு. அந்த அபிஷேகத்துல தான் நீ கத்துக்குள்ள நிலைத்து இருக்கிறது இருக்கு. அப்ப இந்த அபிஷேகம் தான் உன் இருதயத்துக்குள்ள கன்விக்ஷன் குற்ற உணர்வை கொடுக்கும். நீ செய்தது பாவம்னு சொல்லி அந்த அபிஷேகம், அதுக்கு பேரு கிருபையின் அபிஷேகம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் முதல் 6 வசனங்களை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, பெந்தைகோஸ்தே நாளிலே அவங்க எல்லாரும் கூடி இருக்கும்போது ஒரு பலத்த சத்தம், அவங்க இருந்த இடம்லாம் அசைக்க ஆரம்பிக்குது. அக்னிமயமான நாவுகள் அவங்களுக்கு காணப்பட்டு அவங்க ஒவ்வொருவரும் மேலும் வந்து இறங்குது. 3வது வசனத்திலிருந்து வாசிங்க. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தள்ளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்த வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள்னா நம்ம பவுல மாதிரி இயேசுவை அறியாதவர்கள், பவுல மாதிரி ஒரு பெரிய கூட்டம் அங்க கூடிருச்சு. யூதர்கள் எருசலேமில் இருந்தார்கள். அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது
திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினாலே கலக்கம் அடைந்தார்கள். கலக்கம் அடைஞ்சிட்டான். ஆயிரக்கணக்கான பேர் கூடிட்டாங்க. இந்த ஆயிரக்கணக்கான பேர் மேலே இந்த அபிஷேகம் இறங்குது, அவங்களுக்கு தெரியும். என்ன சத்தம்னு பார்க்கதான் வந்து நிக்கிறாங்க. பெரிய கூட்டம் வந்து பார்க்குது, கலக்கம் அடைகிறாங்க. ஒரு சிலருக்கு புரியல. 13வது வசனம், மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். புரியல, அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. இப்போ பேதுரு எழுந்து நின்று பேசுறான். 14வது வசனத்தில் இருந்து, அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலையாயிருக்கிறதே. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. அது பரிசுத்தாவினால கொடுக்கப்பட்டது. 18வது வசனம், என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அதுதான் இவன் நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு விலைக்கு சொல்லி கொடுத்துட்டு வர்றான். 22வது 23வது வசனம், இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நஸ்டனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நினைத்திருந்த ஆலோசனையின் படியையும் அவருடைய முன்னறிவின் படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து, நல்ல கவனி, நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். விளக்கமா சொல்றான், அவருடைய பாடுகளை சொல்றான். நீங்க சிலுவையில் ஆணி அடிச்சு கொலை செஞ்சீங்க. 36வது வசனத்தில் இருந்து, ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே, நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இதை அவர்கள் கேட்ட பொழுது எதை? அவரை சிலுவையில் அறைஞ்சத. நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவை நீங்கள் அறைந்தீர்கள் சொன்னான் இல்லையா, இருதயம் குத்த ஆரம்பிச்சிருச்சு. அதே புலம்பல் சகரியா 12:10 மாதிரி, ஒருவன் தன் புத்திரனுக்காக ஒரே பேரானுக்கு புலம்பி அழுகிறது போல அவங்க இருதயத்தில் புலம்பி அழுகுது. அவனை பார்த்து கேட்கிறாங்க. 37வது வசனம், இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இப்ப கேட்கிறாங்க, என்ன செய்ய வேண்டாம்? இருதயத்தில் குத்த, இதுல கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி இருக்கு. நம்ம இதுவரைக்கும் அதுல அக்கினி அபிஷேகம் சொல்லிதான் நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த அபிஷேகத்துல கிருபையின் ஆவி இருக்கு, யாருக்கு தெரியும்? அந்த அபிஷேகத்துல விண்ணப்பத்தின் ஆவி எப்படி இருக்கு, யாருக்கு தெரியும்? ஆயிரக்கணக்கான பேருடைய இருதயம் குத்தப்படுகிறது. அந்த இடம் முழுவதும் அபிஷேகம். அன்னைக்கு அந்த பேதுரு பேசும் பொழுது அங்க இருந்த அத்தனை பேர் மேல இறங்குது. அதுல கிருபையின் ஆவி இறங்குது, அதுல விண்ணப்பத்தின் ஆவி இறங்குது. நாங்க என்ன செய்யணும் இப்போ? 38வது வசனம், பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். Repent and be baptized. மனம் திரும்பு, ஞானஸ்தானம். இதைத்தான் அனனியா பவுலுக்கு சொல்லி இருக்கணும். அதனாலதான் அவனும் உடனே ஞானஸ்தானம் இருக்கிறான். இதைத்தான் பிலிப்பு
எத்தியோப்பிய மந்திரிக்கு சொல்லியிருக்கணும். அதனாலதான் அந்த எத்தியோப்பிய மந்திரியின் தண்ணியை பார்த்தோம்னா நான் ஞானஸ்நானம் எடுக்க என்ன தடை, எடுக்கலாமா கேட்கிறான். 41வது வசனம். தேவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அந்த ஒரே ஒரு பிரசங்க நேரம் அந்த பரிசுத்த ஆவியின் அக்கினி இறங்கும் போது அங்க உட்கார்ந்து இருந்தது 120 தான். ஆனா இறங்குனது ஆயிரக்கணக்கான பேரு. அதுல ரட்சிக்கப்பட்டவங்க 3000 பேரு. 42வது வசனம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். லைஃபே மாறி போச்சு. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி நமக்குள்ள முதல்ல கிரியை செய்யும். நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அதற்கு அப்புறம்தான் ஆத்ம பாரத்தை கொடுக்கும். அதற்கு அப்புறம்தான் ஜப தாகத்தை கொடுக்கும். அதற்கு அப்புறம்தான் ஜப ஆவியை கொடுக்கும். அல்லேலூயா.